ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் பிள்ளையான நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய். மிக்க மகிழ்ச்சி. உன்னை நான் காத்துக்கொள்வேன் தங்கமே. என் கரங்களை இறுக பற்றிக்கொள். என்னை நீ பிடித்துக்கொள். உன்னை விட்டு விலகி போகவே மாட்டேன். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போது நான் அதை பார்த்து சும்மா இருப்பேனா? இருள் இருக்கும் இடத்தில் வெளிச்சம் இருக்கும். விடியல் என்பதும் உள்ளது, அதை மறந்து விடாதே. எப்போது உனக்கு விடிவு காலம் வருமோ என கலங்காதே. விடியல் உன் கையில் தான் இருக்கிறது. பகல் இரவு என மாறி மாறி வருவது போல இன்ப துன்பம் வந்துதான் போகும். என் சொல்படி நடந்துக்கோ. உன் வாழ்க்கையை சொர்க்கமாக இந்த சாயப்பா மாற்றுவேன். என் கரங்களை இறுக பற்றிக்கொள். இப்போது நீ இறுதி கட்டத்தில் இருக்கிறாய். கஷ்டத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறாய். துன்பத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கிறாய். பிரச்சனையின் கடைசி கட்டத்தில் இருக்கிறாய். போராட்டத்தின் கடைசி கட்டத்தில் இருக்கிறாய். இனி உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது. உனக்கான உறவு உன்னை தேடி உன்னிடமே வரப்போகிறது. துன்பத்தை சுமையாக நினைக்காமல் அது உன்னை விட்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என ஆழமாக யோசி. முல்லை முள்ளால் தானே எடுக்கணும். துன்பத்தை போக்க அதற்கான சரியான முறையில் பக்குவமாக கையாளத்தானே வேணும். முதலில் உன் மனதை பக்குவப்படுத்திக்கோ. சிந்தித்து செயல்படு. உன் கூட நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? கோழையாக இருந்துவிட்டால் இந்த புண்ணிய பூமியில் வாழவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. முதலில் நீ அழுவதை நிறுத்திவிடு. இந்த சாயப்பா சொல்வதை கேள். அழுதால் எழ முடியாது. என்னை நம்பு. நான் கூறுவதை வேத வாக்காக எடுத்துக்கொள். சுபமாக நடக்கும். அனைத்தும் ஏமாற்ற மாட்டேன். அவசரப்பட்டு எதையும் முடிவு செய்து விடாதே. கஷ்டம் வரும்போது மிகவும் துவண்டு விடாதே. அதை சரி செய்வதற்கான முடிவை நான் நிச்சயம் எடுப்பேன். அதற்கான வழியை வகுப்பேன். பயப்படக்கூடாது. என் சொல்படிக்கு நடந்தால் சொர்க்கமாக மாற்றுவேன். துன்பத்தின் பிடியிலிருந்து நிச்சயமாக விலகி இருப்பாய். நீ நினைத்ததுதான் நடக்கும். நான் கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன். எதை நினைத்தும் கவலைப்படாதே. நல்ல வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு. மற்றதை உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஏன் அழுகிறாய்? உன்னை அழ வைப்பதற்காகவா பிறக்க வைத்தேன்? போதும். நீ பட்ட துன்பம் எல்லாம் போதும். எல்லோரும் கலகலப்பாக இருக்கும்போது நீ மட்டும் ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உன் உறவுகளுக்கு உன்னை பற்றி தெரியவில்லை. நீ பாசத்துக்காக ஏங்குகிறாய். எதிர்பார்த்த சூழல் இல்லாமல் விழித்து கொண்டிருக்கிறாய். கண்கள் குளமாகி மனமும் ரணமாகி நான் வாழ்க்கையில் தோற்று போனேனே என மனதில் எண்ணிக்கொண்டு இருக்கிறாய். நீ எவ்வளவு நல்லது செய்தாலும் அவர்களுக்கு தவறாகவே தோன்றும். உன்னை நல்ல எண்ணத்துடனே பார்க்க மாட்டார்கள். அதை பற்றி நீ கவலைப்படக்கூடாது. உன்னுடைய வழி சரியான பாதையில் சென்று கொண்டே இருக்கட்டும். உன்னை அவர்கள் தேடி வரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை, நெருங்கி வந்துவிடும். அதற்கான சூழலை நான் அமைத்து கொடுப்பேன். எந்த காரணம் கொண்டும் நீ வழி தவறி மாற்றுப்பாதையில் சென்று விடக்கூடாது. பணம்தான் பெரிது என்பவர்கள் கீழே விழுந்து பாசம்தான் பெரிது என்று உன்னை தேடி வருவார்கள். எத்தனை எத்தனை பேச்சுக்கள் காதில் விழுந்தாலும் அதை காதில் வாங்கி கொள்ளாதே. உன்னை சீண்டுவதற்காக கூட அப்படி பேசுபவர்கள். நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று வேண்டுமென்றே வீம்புக்கென்றே சண்டைக்கு வருவார்கள். சரிக்கு சரி பேசுவார்கள். வம்புக்கு இழுப்பார்கள். உன் புன்னகை மட்டுமே மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியணும். உன்னை நான் ஏறெடுத்து பார்த்து கொண்டேதான் இருப்பேன். உனக்கு நல்ல நேரம் நல்ல காலம் வெகு தூரத்தில் இல்லை, அருகில் வந்துவிட்டது. அதனால்தான் உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது என்று சொன்னேன். நீ பாசம் இல்லாதவர்களை, தேவையில்லாத உறவுகள் என்று சற்று விலகியது. நீ உயர்ந்த இடத்தில் பெற்று விடுவாய். என்னோடு என் பிள்ளைகளை உன்னை வைத்துக் கொள்வேன். என்னோடு என் பிள்ளையாக உன்னை வைத்துக் கொள்வேன். உன் வழித்துணை நான் தான். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்ற
இந்த சாய் இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்களை தேடிச் செல்கிறாய்? ஏன் உன்னையே காயப்படுத்தி வருத்திக் கொள்கிறாய்? நானே உன் முன்னாடி வந்து நின்று உன் வேலை அனைத்தையும் முடித்து தர வந்துவிட்டேன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ நன்றாக இருப்பாய். நீ என்னிடம் உன் கஷ்டங்கள் கூறுவதை நான் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன். கைவிட மாட்டேன். பயப்படாதே, கலங்காதே. பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி தக்க தருணத்தில் வந்து உன்னை அனைத்திலும் மீட்டெடுத்து விடுவேன். நம்பு. என் கைகளை அல்லவா பற்றி இருக்கிறாய்? எனக்கு என் அப்பா இருக்கிறார், எனக்கு என் தாய் இருக்கிறார், எனக்கு என் குரு இருக்கிறார், எனக்கு என் கடவுள் இருக்கிறார் என்று என்னையே நம்பி இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி வழி தவறி விட்டு விடுவேன்? என் கரம் பற்றி கொள்வேன். நான் செல்லும் பாதையில் நீ வந்து கொண்டே இருப்பாய். நிச்சயம் நல்லது நடக்கும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு எந்த அளவு நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் பலன் கிடைக்கும். மனதை அமைதியாக்கிக்கோ. நீதான் வசந்தத்தை உருவாக்கி கொள்ளணும். நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று உன்னை வருத்துகிறது, வாட்டுகிறது. அதையெல்லாம் விட்டுவிடு. உன்னோடு நான் இருக்கும்போது கலங்கக்கூடாது. சாய் இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்று மட்டும் சொல்லிப்பார். மற்றவை எல்லாம் கலைந்து தெரித்து ஓடிவிடும். நீ உச்ச நிலையில் செல்லும்போது கீழே திரும்பி பார்க்காதே. செயல் நீயாக இரு. தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே. விரோதிகள் அவர்களாகவே வெகு தூரம் சென்று விடுவார்கள். உன் சாயப்பா நான் இருக்கும்போது, உன்னுடனேயே நான் இருக்கும்போது உன்னை சாய விட்டு விடுவேனா? யார் மூலமாவது உன்னுடன் கலந்து செய்வேன். உன்மேல் அக்கறையுடன் செயல்பட்டு கொண்டுள்ளேன். சாயின் முன் அனைவரும் சமம்தான். யாரும் இருந்தால் என்ன, இல்லாமல் போனால் என்ன? யாரை நம்புகிறாயோ இல்லையோ என்னை நம்புவாய். நம்புகிறாய் தானே? கோபத்தின் போது வெளிப்படும் உன் பேச்சை கூட நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உன் வழித்துணையாக உன் அப்பா நான் தான். வழித்துணையாக வருவது நான் தான். இந்த சாய் தான். நீ தொட்டது துலங்கப் போகிறது. ஏன்னா பிடித்துள்ளது என் கரத்தை. உன் மனதில் விடிவு காலம் ஏன் இன்னும் பிறக்கலைன்னு நினைக்கிறாய்? நான் எல்லா மதத்தையும் அரவணைக்கிறேன். அனைவரும் என்னை வழிபட்டு என் துவாரகமாயில் தியானம் செய்கிறார்கள். நீ என் ஆலயத்திற்கு வர முடியாவிட்டாலும் பரவாயில்லை. நீ உன் வீட்டில் வைத்துள்ள என் படத்திற்கு மஞ்சள் பூ போட்டு அதன் முன் உட்கார்ந்து ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி என நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. உன்னால் முடிந்த வரையில் அந்த நேரத்திலிருந்து 24 மணி நேரத்திற்கு உன்னிடத்தில் எந்த ரூபத்தில் வந்தாவது உனக்கு மாற்றம் தருவேன். முயற்சி செய்து பார். முயற்சி மட்டும் செய்து பார். சிக்கல்கள் உனக்கு நிரந்தரமானது அல்ல. உனது சிக்கல்கள் அனைத்தையும் தீர்த்து வைக்க நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய்? உனக்குள்ள கடன்கள் சில நாட்களில் அதுவாகவே காணாமல் போய்விடும். பார்த்து கொண்டே இரேன். கடனுக்காக கண்ணீர் சிந்தாதே. வந்த சுவடு தெரியாமல் பிரச்சனையை தீர்த்து வைத்து விடுவேன். உன் குழந்தைக்கு குழந்தை இல்லை என நினைக்காதே. குழந்தை வரம் கிடைக்கும் வெகு விரைவில். என் வார்த்தைகளை அடிக்கடி நீ கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். மகிழ்ச்சி. நானே உன் சத்குரு. உன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். உதியை பூசு. அதன் மகிமை உனக்கு உடனே தெரிந்துவிடும் தங்கமே. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.